ஆஸ்ட்ரோ அருஞ்சி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவினையா. போன வீடியோலே வந்து ஆஸ்ட்ராலஜினா என்ன, மக்களிடையே வந்து ஆஸ்ட்ராலஜி பத்தின பல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் வந்து ரொம்ப அழகா வந்து ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து இன்னைக்கு வந்து அதை விட சுவாரஸ்யமான கேள்விகள்லாம் வந்து நம்ம கேட்க போறோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சார், கர்மா பத்தி போன வீடியோலயே வந்து நிறைய பேசியிருந்தோம். கர்மானா என்ன, ஆஸ்ட்ராலஜிக்கும் கர்மாக்கும் உண்டான தொடர்பு என்னன்ட்டு. அதே மாதிரி வந்து இப்போ ஒரு கிரகம் வந்து உச்சத்துல இருக்கு, இல்ல நீச்சமா இருக்கு, நட்பா இருக்கு, பகையா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து என்ன பலன் தருது சார்? அருமையான கேள்விங்கம்மா. பார்த்தீங்கன்னா, இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில இதுதான் எப்படி நம்ம எவாலுவேட் பண்றோம்னு பாருங்களேன். ஒரு ஜாதகம் நீங்க சொன்ன மாரி கர்மாவின் அடிப்படையில ஒரு நேரத்துல, ஒரு தேதியில, ஒரு ஊர்ல ஒரு ஜாதகர் பிறந்து விட்டார். சரி, இப்போ அவரோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வச்சு அவர் ஜாதகம் வந்து திருக்கணித பஞ்சாங்கத்து மூலமா நம்ம எரெக்ட் பண்ணிட்டோம். அதாவது அமைச்சு விட்டோம். பஞ்சாங்கத்தை பார்த்து நம்ம ஜாதகத்தை அமைப்பை கொண்டு வந்துட்டோம். சரி, இப்போ எந்த கிரகம் நீங்க கேட்டீங்க, ஒரு கிரகம் வந்து உச்சமா இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தின் காரத்துவங்களும் அந்த கிரகத்தின் தன்மைகளும் அந்த ஜாதகருக்கு அருமையான ஒரு நல்ல கர்மா அந்த கிரகத்தின் மூலமா வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுவும் பாத்தீங்கன்னா திருக்பலம் என்று சொல்லப்படுகிற குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன் புதன்கிற ஒரு சுபகிரகத்தின் தாக்கத்திலேயோ சேர்க்கையிலேயோ பார்வையிலேயோ இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கிரகம் ஆல்ரெடி உச்சமா இருக்குது, ஸ்தான பலத்தோட இருக்கு, சுபகிரகத்தின் தாக்கத்துல இருக்கு, திக்பலமாவும் இருக்கு. அது திக்பலமாவும் இருந்துருச்சுன்னு வைங்களேன். திக்பலம் என்று பாத்தீங்கன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்தா திக்பலம், சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தா திக்பலம், புதன் லக்னத்துல இருந்தா திக்பலம், மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குமா. அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் அந்த ஜாதகத்துல. ஏன் உங்க ஜாதகத்திலேயே செவ்வாய் உச்சமா இருந்ததுன்னா செவ்வாயோட காரத்துவம் என்ன, மெடிக்கல் ரிலேட்டடு, ரியல் எஸ்டேட், சிவில் இன்ஜினியரிங், கேட்டரிங், விளையாட்டுத்துறை, அதிகாரத்துறை, போலீஸு, ஆர்மி, டிஃபென்ஸ், அது மாதிரி பல காரத்துவங்கள் இருக்கு. அது மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஜென்மத்துல உங்களுக்கு நல்லா கொடுக்க வேணும், நல்லா வாழ்க்கையில அந்த மாதிரி துறையில நல்லா வர வேண்டுங்கிற காரத்துவத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இதே அந்த கிரகம் நீச்சமாக போய் பாவத்துவமாக, நான் சொல்ல அந்த திருப்பலம் இல்லாம ராகு சனிங்கிற கிரகத்தோட போய் சேர்ந்து எந்த விதத்திலையும் ஒரு ஸ்தான பலத்திலே இல்லாம மிகவும் ஒரு வீக்கா இருக்கார், ஒரு ஒரு ஸ்தான பலமே இல்லாம ஒரு மோசமான அமைப்புல இருக்கும் பொழுது அந்த கிரகத்தின் காரத்துவம் நமக்கு வராது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் புதன் கெட்டிருக்கு, படிப்பு கொஞ்சம் சுமார் தான், படிப்பு வராது, ஞாபக சக்தி இருக்காது. புதனும் ராகுவும் சேர்ந்துருச்சு, கொஞ்சம் விசித்திரமான எண்ணங்களும் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு படிப்பு வராம ஒரு அவருக்குன்னு ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்கும். அது ரொம்ப பிரச்சனை. லக்னமே கெட்டு போச்சா, லக்னமே ராகு கேதோட கெட்டு போச்சா, நம்ம சில குழந்தை பார்க்குறோம் ஆர்டிசம் குழந்தையா பிறந்திருக்குது, மூல வளர்ச்சி குறைவா பிறந்திருக்கலாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா. அது மாதிரி சில விஷயங்கள் உண்டு. இதே வந்து அவன் 16 வயசுலயே மல்டி மில்லியனர் சார், 16 வயசுலயே அவன் ஒரு கம்பெனி அமைச்சு பெரிய அளவில் இருக்கான், அவன் பிரில்லியண்டான பர்சனாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அந்த கிரகத்தின் விஷயங்கள் வந்து பலபலன் இருந்து அந்த கிரகத்தின் அந்த அருமையான தசைகளும் அவனுக்கு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு என்னன்னா, ஒரு கிரகம் உச்சமா இருக்கு நல்லா இருக்குன்னா அந்த கிரகத்தின் காரத்துவங்கள் ஜாதகருக்கு நல்ல கர்மாவில பிறந்திருக்கிறாரு, அந்த கிரகத்தின் கர்மா அருமையாக இருக்குதுங்கிறதா அர்த்தம். சூப்பர் சார். இப்ப வந்து ஜோதிடத்துல வந்து எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் வந்து பொதுவா இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த 12 ராசி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா என்ன, ஏதோ 27 நட்சத்திரம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, அது எப்படி வந்தது சார்? அதை பத்தி சொல்லுங்க. நல்ல கேள்விங்கம்மா. பேசிக் ஆஃப் அஸ்ட்ராலஜி கேட்டிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி 360 டிகிரி இருக்கு. அந்த 360 டிகிரியும் 30 டிகிரியா பிரிச்சோம்னா 12 செக்டார்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த 12 செக்டார்ஸ் தான் நம்ம ராசிகளாக நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை அருளியவர்கள் வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. எப்போ வந்து சூரியன் வந்து ஒரு இடத்துல வானவெளியில் இருக்கிறாரு, அந்த சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு லைன் போட்டு அந்த சூரியன் இருக்கக்கூடிய இடம் தான் மேஷ ராசியின் ஆரம்ப பகுதியா இருக்குது. அந்த சூரியன் வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மேஷ ராசியின் முதல் டிகிரியில இருக்கார். அதனால தான் நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 தான் வந்து சித்திரை 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டை கொண்டாடினாங்க. ஸோ சித்திரை 1ஆம் தேதி சூரியன் இருக்கும் இடம்தான் மேஷராசியின் ஆர்வமாக போய் 30 டிகிரியாக அடுத்த 30 நாட்கள் 30 நாட்களாக பிரித்து கடைசி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் முதல்ல அப்படியே மீனவ ராசி வரைக்கும் நம்ம பிரிக்கிறோம். ஸோ ஒரு ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. சரி, 12 ராசி ஓகே சார், 27 நட்சத்திரம் எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த ஒரு நட்சத்திரமும் 13.20 டிகிரி, 13 டிகிரி 20 மினிட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு நட்சத்திரம். ஸோ முதல் ராசி என்று சொல்லப்படுகிற மேஷ ராசியில் முதல்
நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் 13.20 வந்துடுதுங்க. அடுத்த நட்சத்திரமாகிய பரணியும் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதமாகிய கிருத்திகை நட்சத்திரம். ஸோ ஒரு ராசியிலையும் ஒரு 2.25 நட்சத்திரங்கள் அடக்குனது தான் ஒரு ராசி. ஸோ ஒரு ராசிக்கு 30 டிகிரி, நட்சத்திரத்துக்கு 13.25 டிகிரிங்கிறது தான் ஒரு அமைப்பு. இது எப்படின்னா இது வந்து மாறாத ஒரு வானவெளியில மாறிட்டே இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு தான் நம்ம ஜோதிட சாஸ்திரமே நம்ம எடுக்கிறோம். ராசி மாறவே மாறாது, நட்சத்திரமே எங்கேயுமே மூவ் ஆகாது, எங்கேயும் தள்ளி போகாது. ஆனால் கிரகங்கள் மட்டும்தான் அந்த ராசி மேல நட்சத்திரம் மேல போயிட்டு இருக்க கிரகம் தான் மாறிட்டே இருக்கு. நம்ம ஏன் நம்ம பேச பேச கூட மாறிட்டு இருக்கு. சந்திரன் பயங்கர வேகமா மாறிட்டு இருக்காரு, சனி மிகவும் ஸ்லோவா மாறிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு லாஸ்ட் ஆர்பிட்ல இருக்காரு. அதை வச்சுதான் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல இந்த ராசி நட்சத்திரத்தை நம்மளுடைய ஜோதிட சாஸ்திர அருளிய பாரசரர் போன்ற பல முனிவர்கள் வந்து இப்படி அமைச்சிருக்காங்க. சார் இப்ப அதே மாதிரி இந்த ஆஸ்ட்ராலஜிக்கும் ஆஸ்ட்ரானமிக்கும் உண்டான ஒரு தொடர்பு என்ன சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல கேள்வி. இப்போ நான் கேட்ட ஒரு கேள்விக்கு அடுத்த ஒரு கிளை கேள்வியே வருது. ஏன்னா சரி ஓகே சார் 12 ராசின்னுட்டீங்க, 27 நட்சத்திரம்ட்டீங்க. சரி இது மூலமா இப்போ ஒரு கிரகம் வந்து அந்த ராசியிலாம் போயிட்டு இருக்குது. அதை வச்சு நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல கிரகம் வந்து உச்சத்தில் இருக்கிறார் அப்படின்னா அந்த கிரகத்தின் கதிர்கள் நம்மளுடைய பூமி மேல அதிகமா வருதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ ராசி, அதாவது மேஷத்துல சூரியன் இருக்கிறப்போ நமக்கு சித்திரை மாசம். ஏப்ரல் மே மாசத்துல வந்து சூரியன் வந்து மேஷத்துக்கு வராரு. மேஷத்துல தான் சூரியன் உச்சம் பெறாரு. ஜாதகத்துல மேஷத்துல சூரியன் இருந்தா உச்சம்னு சொல்றோம் எங்க மர ஜோதிடர். சரி அது மாதிரி ஒரு கிரகமும் ஒரு ராசிக்கு வரும் பொழுது உச்சம் பெறாரு, நீச்சம் பெறாரு, பகை பெறாரு, நட்பு பெறாரு. ஸோ ஒரு கிரகம் உச்சமா இருக்கிறாரு அப்படின்னா அந்த கிரகம் வந்து நான் முதலே சொன்னேன் அந்த கர்மா நமக்கு அதிகமா நமக்கு நல்ல கர்மா செயல்பட போகுதுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் அந்த கிரகம் பூமிக்கு அருகில் இருக்குன்னு அர்த்தம். ஏன் வந்து ஏப்ரல் மாதம் வந்து வெயில் அடிக்குது பயங்கரம், ஏன் நம்ம உஷ்ணமா இருக்கு? ஏன்னா நம்மளுடைய ஆர்பிட்டே பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் ஆர்பிட்டா இருக்கிறனால ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு நம்ம பக்கம் வரும் ஒரு பிளானட், ஒரு ஸ்டேஜில் நம்ம தள்ளி போவோம். ஏன்னா நம்மளது வந்து ரவுண்டு இதில் ஓவல் எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் தான் நம்மளோட எர்த்து மூவ் ஆகுது, சூரியனை சுற்றி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகமும் ஒரு டைமில் வந்து பூமிக்கு பக்கத்தில் வரும் பொழுது உச்சம் பெறாரு, பூமி விட்டு நம்ம விலகி போகிறப்போ நீச்சம் பெறாரு. ஸோ இதை வச்சு தான் அஸ்ட்ராலஜி வந்து அஸ்ட்ரானமிலேருந்து வந்தது. இப்போ அஸ்ட்ரானமியில் வந்து ஒரு கிரகம் நம்ம தள்ளி போகிறாரு அப்படின்னு எடுத்தால் அது வந்து நீச்சமாக போகுதுன்னு அர்த்தம். இது வந்து டிஸ்டன்ஸ் பொறுத்து. அதே சமயத்தில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வச்சு தான் நம்ம ஆட்சி கொண்டு வரோம். இப்போ வந்து மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செவ்வாய் தான் ஆட்சி, ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் சுக்கிரன் தான் ஆட்சி, சிம்மத்துக்கு வந்து சூரியன் தான் ஆட்சி அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எல்லாமே இந்த அஸ்ட்ரானமியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வச்சு தான் அஸ்ட்ராலஜியில் வந்து நீச்சம், உச்சம், ஆட்சி, பகை இது எல்லாமே நான் கொண்டு வரோம். இதில் தான் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜிக்கும் அஸ்ட்ரானமிக்கும் உள்ள தொடர்பு. பெரும்பாலான ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து உங்களுக்கு யோகம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முதல்ல இந்த யோகம் அப்படின்னா என்ன, அதை வந்து எதை குறிக்குது சார்? நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலா உனக்கு வந்து அந்த அனவ யோகம் இருக்கு, இந்த யோகம் இருக்கு, கேசரி யோகம் இருக்கு, குருச்சந்திர யோகம் இருக்கு, இந்த சந்திரமங்கல் யோகம் இருக்கு, நிறைய கேள்வி கேட்டுருப்போம். அவன் பார்த்தீங்கன்னா இத்தனை யோகம் இருக்குன்னு நீங்கள் போய் ஒரு ஜாதகத்துக்கு போய் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டரில் இத்தனை யோகம்னு வரும். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான். ஏன்னா இத்தனை யோகம் இருக்குது, அவன் போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கானேன்னு பார்த்தா அதுதான் வந்து உண்மையான ஜோதிடம் என்னங்கிறது நான் முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், வலியுறுத்திட்டு இருக்கேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மூட நம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா யோகா அப்படின்னா ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் சேர்றது தான் யோகா அப்படிங்கிறோம். யோகம் அப்படின்னாவே ஒரு விஷயம் ரெண்டு சேருது, யூனியன் ஆஃப் டூ திங்ஸ் ஆர் கால்ட் யோகா. ஸோ ஒரு குருவும் சந்திரனும் சேரும் பொழுது குருச்சந்திர யோகம்னு சொல்கிறோம். சந்திரனும் செவ்வாயும் சொல்லும் பொழுது சந்திரமங்கல் யோகம்னு சொல்கிறேன், இல்லை செவ்வாய மங்கள்னு சொல்கிறேன் ஹிந்தியில். ஸோ இப்படி தான் ஒன்று வந்திருக்கு. ஆனால் உண்மையிலேயே அது எவ்வளோ டிகிரியில் சேர்ந்துருக்குது, அந்த குருவும் சந்திரனும் அந்த லக்னத்துக்கு யார், அந்த குரு சந்திரன் சம்மந்தப்பட்ட தசைகள் வரப்போகுதா, லக்னம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, சனி பார்வை இருக்காங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போகாமல் டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் முறையில் ஆராயாமல் உனக்கு அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குன்னு சில திரைப்படத்தில் கூட வேடிக்கையாக பார்ப்பீங்க. 9 கிரகம் உச்சம் பெற்ற ஒருவன் அப்படின்னு ஒருத்தர் காமெடி பண்ணுவார். அது பெரிய ஒரு டிஆர்பி போச்சு அந்த படம். ஸோ அப்படியெல்லாம் நம்ம மூட நம்பிக்கையில் போகாமல் யோகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் நான் முதலே சொன்ன மாதிரி ஒளி தத்துவம், கடவுள் வந்து பரம்பொருள் வந்து ஒருத்தருக்கு கர்மாவை அவர் செய்த கர்மாவை அவருக்கே திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன எடுத்தார் ஆயுதமாக சொன்னேன்,
ஒளி. அந்த ஒளி கொடுக்கக்கூடிய 4 கிரகமாகிய குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன். அதாவது பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் சந்திரன் புதன்கிறதா ஒளி கொடுக்கக்கூடிய கிரகமாகவும், சூரியனோட ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய கிரகமாகவும், சனி செவ்வாய் ராகுவது வந்து சூரியனோட ஒளி பிரதிபலிக்க முடியாத கிரகமாகவும் இருள் கிரகமாகவும் படைத்து உன்னுடைய கர்மாவை நீயே வாங்கிக்கோ, திரும்பி பூமராங் எஃபெக்ட் மாற பேக் அடிக்கிற மாதிரி நீயே எந்த நேரத்தில் உங்களை எந்த நேரத்தில் எந்த தேதியில் எந்த நட்சத்திரத்தில் பிறக்க வைத்து நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரம் தான் முதல் திசை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன நீங்க ஒரு ஆயிலை நட்சத்திரம்னு வச்சுக்கங்களேன். ஆயிலை நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா புதன் தான் முதல் திசைன்னு கண்ணை மூடிட்டு சொல்லலாம். இல்ல சார் நான் ஆயிலை நட்சத்திரம் இல்லை, நான் வந்து ஒரு பரணி நட்சத்திரத்தை பிறந்திருக்கேன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம். நீங்க உங்களோட முதல் திசை சுக்கிர திசை தான். ஸோ நீங்க என்ன திசையில பிறந்திருக்கிறீங்க, என்ன பண்ணிருக்கீங்கிற முறையை வச்சுதான் உங்களுக்கு நீங்க நல்லது கெட்டதா ஆக போறீங்களே ஒழிய வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்களே ஒழிய உனக்கு அந்த யோகா இருக்குது இந்த யோகம் இருக்குதுங்கிற வச்சு நம்ம வாழ்க்கையில ஒன்றும் ஜெயிக்க போறது கிடையாது. ரொம்ப அருமையா வந்து புரிய வச்சிருக்கீங்க. ஜோதிடம்னா என்ன, அறிவியல் மூலியமா வந்து ஜோதிட கருத்துக்களை வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லி புரிய வச்சிருக்கீங்க. நேர்களுக்கும் வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து இதை பத்தின கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் வந்து நமக்கு விட தெரியும்னு நம்புறோம். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி. நீங்களும் நல்ல கேள்விகள்லாம் கேட்டீங்கம்மா. அதாவது ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள போகாம உள்ளது உள்ளவாறு எப்படி ஒரு உண்மையான ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு அருமையான கேள்விகளாக கேட்டீங்க. கண்டிப்பாக நம்ம வரக்கூடிய வீடியோவில் இன்னுமே ஒரு உண்மையான ஜோதிடம்னா என்ன, ஏன் வந்து மக்கள் குறிப்பாக 90s கிட்ஸ் 20 கிட்ஸில் அந்த டைமில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த 10 பொருத்தம் பார்ப்பதனாலையும் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம்னு போய் வாழ்க்கையை நம்ம கல்யாணம் பண்ண வேண்டிய டைமில் கல்யாணம் பண்ண முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிற விஷயத்தோட அவநிலையை பற்றி அதுலேருந்து எப்படி மீண்டு உண்மையான ஜோதிடத்தை நோக்கி எப்படி வர முடியுங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.